தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக மக்களின் எதிர்ப்பை மீறி மீனவ மக்களின் எதிர்ப்பை மீறி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2800 ஏக்கரில் தாது மணல் கோரிக்கை கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாது அழிஞ்சு போச்சு குமரி மாவட்டம் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கடலோர பகுதி எல்லாம் தாது மணல் எடுத்ததாலே அழிஞ்சு போச்சு ஊரெல்லாம் புற்றுநோய் ஊரெல்லாம் தைராய்டு நெய்யூர் மருத்துவமனையில் நெய்யூர் புற்றுநோய் மருத்துவமனையிலே மீனவ மக்கள் வாழ்வாதாரத்தை அளிக்க வருகின்ற 2800 ஏக்கர் பரப்பளவில் தாது மணல் குவாரியை அமைக்காதே ஒன்றிய அரசு கொண்டு வந்த நாசகார திட்டத்தை தமிழ்நாட்டை அளிக்கின்ற நாசகார திட்டத்தை தமிழக அரசு ரத்து செய். எங்கே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை தமிழில் எங்கே அன்னை தமிழில் அனைத்துமே நடக்கும் என்ற தமிழக அரசு அரிய வகை மணலுக்கான குவாரிக்கான அறிக்கையை தமிழிலே வெளியிடு. வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் கோட்டத்தில் தக்கலையில் 6 கிள்ளியூரை ஒட்டியுள்ள 6 கிராமங்களில் தக்கலையில் 2827 ஏக்கர் பரப்பளவில் உள்ள அரிய வகை மணல் என்று சொல்லக்கூடிய தாது மணல் குவாரிக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இயங்கிய தாது மணல் குவாரிகளால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட கடலோர கிராமங்கள் அனைத்து மக்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், தைராய்டால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மற்றும் அங்கே மிகப்பெரிய அளவிற்கு சிறுநீரக பிரச்சனைக்காக ஒவ்வொருவரும் 20 லட்சம் 30 லட்சம் செய்து டயாலிசிஸ் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. 5 வயது குழந்தை கூட புற்றுநோய்க்கு உள்ளாகி உள்ளார்கள். இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் நேரில் பார்த்து வந்தாங்களோ அதை ஒட்டித்தான் 2014 இந்த புத்தகத்தில் இருந்த தாது மணல் கொள்ளை என்று தமிழக அரசு 2013 தனியாரிடம் இருந்த தாது மணல் குவாரிகள் எல்லாம் மூடினாங்க. ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் மொத்தம் இருந்த தாது மணல் குவாரியினுடைய பரப்பளவு வெறும் 1150 ஏக்கர் மட்டும்தான். ஆனால் இப்பொழுது குமரி மாவட்டத்தில் இணையம்புத்தத்துறை அதுபோல அருகே உள்ள பல கிராமங்களில் கொல்லங்கோடு வரை இருக்கக்கூடிய கிராமங்களில் புதிய தாது மணல் குவாரிகளை அமைக்கிறார்கள். அந்த பகுதி ஏற்கனவே கடலரிப்பு மிகுந்த பகுதி. படகை நிறுத்துவதற்கு அந்த மக்கள் மிகப்பெரிய சிரமப்பட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டுள்ளார்கள். அந்த பகுதிகளில் இயற்கையினுடைய பாதுகாப்பு அரணாக கடல் என்பது, கடலோரத்தின் மணல் என்பது நமக்கு பார்த்தா மேலே மணல் தான். ஆனால் கடலை சரிவு ஏற்படாமல் தடுப்பது அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய அந்த திட்டுகள் தான். அந்த திட்டை வெட்டி எடுத்து தாது மணலை பிரிக்கிறோம் என்று சொன்னால் கடலோரம் முழுக்க அழிந்து விடுவாங்க. 44 கடலோர கிராமங்கள் இருக்கிறது குமரி மாவட்டத்தில். அத்தனை கிராமங்களும் அழிவது மட்டுமல்ல, அந்த மக்கள் அத்தனை பேரும் புற்றுநோய்க்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். எனவே இந்த தாது மணல் குவாரிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே தமிழக முதல்வருக்கு தெரிவித்திருந்தோம். இன்று மாவட்ட ஆட்சியர் வழியாகவும் அதற்கு மனு கொடுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த தாது மணல் குவாரிக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கேட்பு கூட்டத்திற்காக
மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணையதளத்தில் ஆங்கிலத்தில் 376 பக்கம் உள்ள அறிக்கையை இணைத்துள்ளார்கள். ஆனால் அந்த அறிக்கையில் 45 வகையான ஆவணங்களில் 40 வகையான ஆவணங்கள் இல்லை. வெறும் ப்ரீசியஸ் லெட்டர் என்று சொல்லக்கூடிய குறிப்பானை, அதே போல அப்ரூவ்டு லெட்டர், மைனிங் பிளான் அப்ரூவ்டு லெட்டர், அது மட்டுமல்லாமல் ஃபோட்டோஸு, அது மட்டுமல்லாமல் லேப் ரிப்போர்ட், இது மட்டும்தான் இருக்கக்கூடிய இதனுடைய கிரிட்டீரியா, சைட் கிரிட்டீரியா என்று சொல்லக்கூடிய அனைத்து அரசு துறைகளினுடைய எந்த பதிவேடும் இல்லை. குறிப்பாக இந்த குவாரி அமையக்கூடிய இடம் கடலோர ஒழுங்குமுறை சட்டம் CRZ என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள் வருகிறது. அதற்கான எந்த விதமான அதிகாரிகளிடம் வாங்கிய அறிக்கைகளும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இந்த 376 பக்க ஆங்கில அறிக்கை, இன்னைக்கு தமிழ் நமக்கு தெரியும், கரூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 100 கருத்து கேட்பு கூட்டங்கள் இந்த 3 ஆண்டு நடந்திருக்குது. அனைத்து கருத்து கேட்பு கூட்டங்களுக்கும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை முழுமையாக 400 பக்கம் 500 பக்கம் தமிழில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனையை உள்ளடக்கியுள்ள இந்த குவாரிக்கு நடக்கக்கூடிய கருத்து கேட்பு கூட்டத்திற்கு தமிழில் கொடுக்கப்படவில்லை. ஏற்கனவே தமிழில் கொடுக்காத காரணத்தினால் சிவன்மலையில் கடந்த 2022 ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடந்த கருத்து கேட்பு கூட்டம் பொதுமக்கள் எதிர்ப்பின் காரணமாக அங்கே கூட்டம் கூட்டி ரத்து செய்யப்பட்டது. அதே போல சூலூர் வட்டம், கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சுல்தான்பேட்டை இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினால் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழ்நாடு எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். சட்டப்படி ஆவணங்களை கொடுத்துத்தான் நடத்த வேண்டும். தமிழ்நாடு சுற்றுச்சூழல் இயக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் போன்ற அனைத்து இயக்கங்களுடைய ஒற்றை கோரிக்கை, தமிழ்நாட்டில் தாதுமணல் குவாரிகளை அமைக்காதீர்கள், தமிழ்நாட்டை அழிக்காதீர்கள் என்பதற்காக தமிழக முதல்வருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இந்த மனுவை நாங்கள் வழங்குகிறோம்.